அண்ணா ஆத்ம நமஸ்காரம். ஐயா ஸ்டார்ட் பண்ணிருங்க. ரைட், நன்றி. இன்று வெள்ளிக்கிழமை, dated 14th August 2026. குருவந்தனம். வந்தே பரபிரம்ம சிதாத்மஹம்ச துவந்தே குரு சாந்தமுமே சமீசம் வந்தே சிவானந்த குரு பிரவீரம் வந்தே சதா ஞானவி வந்தினியான் ஆனந்த சுகதாதார அகண்டானந்த விக்கிரகம் தயாளுமதி சந்துஷ்டம் வந்தேகம் மம சத்குரு வந்தேகம் மம சத்குரு வந்தேகம் மம சத்குரு. ஓம் தத்சத். குருவந்தனம். ராகாதி ரோகானு சததானு சக்தா நசேஸ்காய பிரஸ்ருதா நசேசான் ஔசுக்கிய மோகாரதிதான ஜகான யோ பூர்வ வைத்யாய நமஸ்து தஸ்மை யோ பூர்வ வைத்யாய நமஸ்து தஸ்மை யோ பூர்வ வைத்யாய நமஸ்து தஸ்மை. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நேத்து வரைக்கும் நாம நடவடிக்கை கிரமத்துல 30 சட்டங்களை பார்த்திருந்தோம். சாமி எதுக்கு இந்த நடவடிக்கை கிரமம் கொடுத்திருந்தாரு, ஏன் அதை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும், இதை பத்தி எல்லாம் பார்த்தோம். இப்ப சித்த வித்தை பெற்றவர்கள், சித்த வித்தியார்த்திகள், நாம எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளதான் படிக்கணும், மத்தகத்தை தான் படிக்கணும். ஆனா இது வரைக்கும் நாம உள்ளுக்குள்ள போகவே இல்லை. போனாதானே உள்ள இருக்கிறத படிக்க முடியும். ஸோ அப்ப நாம வெளியில தான் இருக்கோம், வெளி விஷயங்களை தான் பார்க்கிறோம், படிக்கிறோம், எல்லாமே செய்யறோம். அப்ப உள்ளுக்குள்ள போகணும் அப்படின்னா மனம் அடங்கணும். மனம் அடங்கணும்னா நாம நடவடிக்கைகளை சில மாற்றங்கள் ஏற்படணும். எப்படி மாற்றங்கள் ஏற்படும், எப்படி மாத்துறது அப்படின்னா நாம எதுவுமே பண்ண தேவையில்லை. சாமி சொன்ன இந்த 30 சட்டங்களை நாம கடைபிடிக்கும் பொழுது இயல்பாகவே கொஞ்சம் கொஞ்சமா மனசு வெளியில போறது கொஞ்சம் நிறுத்திக்கும். வெளியில போறத நிறுத்திக்குச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், உள்ளுக்குள்ள போக ஆரம்பிச்சிடும். உள்ளுக்குள்ள போக ஆரம்பிச்சதுன்னா உள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் அதுக்கு தெரியும். ஸோ உள்ள அப்ப படிக்கும். இதுதான் மத்தக படிப்பு. இப்ப நாம இது நாள் வரைக்கும் வெளியில தான் படிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ உள்ளுக்குள்ள படிக்கணும், உள்ளுக்குள்ள போகணும். அப்ப இந்த நடவடிக்கை கிரமங்கள்ல ஃபாலோ பண்ணும்போது இயற்கையாவே நம்ம மனம் அடங்கி உள்முக பயணத்திற்கு போகிறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஸோ அதனாலதான் சாமி இந்த நடவடிக்கை கிரமங்களை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறாரு. ஸோ இதை நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும்பொழுது உள்முக பயணத்திற்கு போவோம். வெளியிலே இருந்தோம்னா நாம உள்ள போய் தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ வெளியிலே இருந்தோம் அப்படின்னா சாமி அதனாலதான் சொல்றாரு, உபஜீவனத்துக்காக நாம வெளியில போற வேலை இருக்கு. ஸோ அப்படியே வெளியில போனாலும் நம்ம மினிமமா வெளியில போய் உபஜீவனத்தை மட்டும் பார்த்துட்டு வரணும். அதே மாதிரி பார்க்க போகக்குள்ள கூட என்ன பண்ணணும், வித்தைய அபியாசம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், சதா பிராணாயமும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால நாம இந்த சட்டங்களை பின்பற்றிக்கிட்டு வெளியில உபஜீவனத்துக்காக போகும்பொழுது இந்த சதா பிராணாயாமத்தையும் பின்பற்றிக்கிட்டு இருக்கும்பொழுது கண்டிப்பாக சாமி ஒரு மகான், அவரு காமிச்சு கொடுத்திருக்கிறாரு. அவரு சொன்னது எல்லாமே வேதங்கள், சத்தியங்கள். ஏன்னா மகான்கள் எழுதிருக்கிறது வேதங்கள் எல்லாமே உண்மைதான். ஆனா நமக்கு அது புரியல. நாம வெளியில இருந்து அது ஒரு புத்தகமா படிக்கிறோம். வெளி விஷயங்கள், வெளி படிப்பு எல்லாமே சாமி பொய்ன்னு சொல்லிட்டாரு.
அப்ப இந்த புத்தகத்துல சாமி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நமக்கு புரியணும்னா கூட நாம உள்ள போகும்போதுதான் நமக்கு சாமி உண்மையாவே என்ன சொல்றாருன்னு புரியும். அப்படி உள்ள போகாம நம்ம படிக்கும் பொழுது இந்த சாமி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு இல்லையா, அனுபவஸ்தர்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க, சுருதிகள் அவங்களோட அனுபவத்தை புத்தகமா எழுதியிருக்கிறாங்க. சோ அத உலகவாசிகள் படிச்சுட்டு அவங்களுக்கு புரிஞ்ச அர்த்தத்துல வெளியில சொல்லிட்டு நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிக்கிறாங்கல்ல. சோ அதே மாதிரிதான் இந்த சித்த வேதத்தை படிச்சாலும் நாம உள்ளுக்குள்ள போகாம வெளியில இருந்தே படிச்சோம்னா சாமி சொன்ன மாதிரிதான் தப்பாதான் புரிஞ்சுப்போம். சோ அப்ப இந்த சித்த வேதமும் நமக்கு நல்லா புரியணும், சாமி என்ன அனுபவிச்சு நமக்கு இது எழுதினாருன்னு அந்த அனுபவம் நமக்கு வரணும்னாலும் நாம உள்ளுக்குள்ள போகணும். உள்ளுக்குள்ள போய் இந்த புக்கை படிக்கும் பொழுதுதான், மத்தகத்துல இருந்து படிக்கும் பொழுதுதான் சாமி இதுல என்ன சொல்லியிருக்காரு, அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்ற ரகசியங்கள் நமக்கு வெளிப்படும். சோ அதனால நாம சித்த வித்தியார்த்திகள் உள்ளுக்குள்ளதான் படிக்கணும். மனசை ரொம்ப வெளியில அலைய விடக்கூடாது. வெளி விவகாரங்களை மேக்சிமம் நிறுத்திக்கிட்டு உள்முக பயணத்தை தான் செய்யணும். சோ அதுக்காக கண்டிப்பா நடவடிக்கைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாமி அந்த சட்ட திட்டங்களை கொடுத்திருக்கிறாரு. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உலக சாந்திக்குள்ள ஜீவிதம். அதாவது உலகம் அமைதியாக வாழ்றதுக்குரிய ஒரு வாழ்க்கை முறை, அது எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்றதுதான் அந்த உலக சாந்திக்குள்ள ஜீவிதம். இந்த புக்ல சாமி கட்டளைன்னு ஒண்ணு சொல்றாங்க. என்னன்னா யாருக்கு இந்த கட்டளை அப்படின்னா, சித்த சமாஜத்துடைய ஜெனரல் பிரசிடென்ட் அவருக்கு சாமி கட்டளை அப்படின்னு ஒரு கடிதம் வருது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, 23/3/1936 ஒரு கடிதம் வருது. அதுல பிரசிடென்ட் ஏற்கனவே சாமிக்கு கடிதம் போட்டிருக்காங்க 7/3/36. ஐயா ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்க ஐயா. ஓகே, இப்ப அந்த கடிதத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெனரல் பிரசிடென்ட் 7/3/1936 அந்த கடிதத்தை எழுதும் பொழுது என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா, சாமி உடையவும் சித்த சமாஜத்தின் உடையவும் சுவாமி மலேயா ஸ்டேட்டுக்கு கப்பல் ஏறினாங்க இல்லையா, அது வரைக்கும் இருக்க எல்லா வேலைகளையும் தயாரா வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் அச்சடிக்க கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, சாமி நாம செய்யக்கூடிய ஒரு வேலைய எல்லாருக்கும் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல, தெரியப்படுத்தணும் அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஜாதி என்பது என்ன அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறீங்க. அதுல பின்பக்க அட்டையில சாமியோட படமும் சிவானந்த பரமஹம்சருடைய ஜீவ சரித்திரமும் அடங்கிய உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் இதோ அச்சடிக்கப்படுகிறதுன்னு பப்ளிஷ் பண்ணிருக்கிறாங்க. சோ விளம்பரம் பண்ணிருக்கிறாங்க. இப்ப சிவானந்த பரமஹம்சர் அவருடைய ஜீவ சரித்திரம் அப்படின்னு சொல்லி அதை அச்சடிக்கும் பொழுது சாமிக்குன்னு ஒரு ஜீவன் தனியா இருக்குதா? சாமி ஏற்கனவே 3வது அத்தியாயத்துல சொல்லி இருக்கிறாரு இல்லையா, எல்லா உயிர்கள்லயும் இருக்கிறது ஒரே ஜீவன் தான், அது அந்த ஈஸ்வரன் தான், இங்க வேறு வேறு சக்தி கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா. சோ அப்ப அந்த பிரசிடென்ட் என்ன பண்ணிருக்காங்க, அந்த புத்தகத்தை இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணிருக்கிறாங்க. சிவானந்த பரமஹம்சரின் ஜீவ சரித்திரமும் அடங்கிய உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் இதோ அச்சடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வாக்கியம், இந்த ஸ்டேட்மெண்ட் பொருந்தாது தானே, தவறானது தானே. சாமிக்குன்னு தனியா ஒரு ஜீவன் இருக்குதா, அவருடைய ஜீவனுடைய சரித்திரத்தை எழுத முடியுமா அப்படின்னா, அதுதான் சாமி சொல்லிட்டாரே, தனிப்பட்ட ஜீவன், எனக்குன்னு தனிப்பட்ட ஜீவன் கிடையாது, யாருக்குமே தனி ஜீவன் கிடையாது, இருக்கிறது எல்லாம் ஒரே ஜீவன் தான், அதனால அந்த மாதிரி எழுதுறது பொருத்தமற்றது. அதே மாதிரி நாம செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் எழுதுறது தப்பு அப்படின்னு சொல்றாரு. நாம என்ன செயல்கள் செய்யறோம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் அல்ல. சோ அது நம்மளோட வேலையும் கிடையாது.
நாம என்ன பண்ணணும் அப்படின்னா உலகோர் நலன் அடையறதுக்காக தான் நாம செயல்படுறோம். அதை விட்டுட்டு நாம என்ன செய்யறோம் அப்படின்றது உலகத்துல இருக்கிறவங்க என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வேற யாருக்கும் நாம என்ன செய்யறோம், அதாவது சித்த சமாஜத்திலயோ இல்ல சாமியோ என்ன செய்யறாங்க, அதாவது இந்த உலக சாந்திக்காக அந்த உலக ரட்சைக்காக அவங்க ஜெபம் பண்றாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உலகம் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான். இதுக்காக நாம செய்யக்கூடிய விஷயத்த வேற யாருக்கிட்டையும் நம்ம அதை சொல்லி பப்ளிசிட்டி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நீங்க அதெல்லாம் செஞ்சுட்டீங்க. சரி அத பத்தி நான் ஒண்ணும் சொல்லல. ஆனா இப்ப அதுல அந்த என்ன நோட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நம்முடைய சரித்திரம்னு சொல்லியிருக்கிறீங்கல்ல. சோ அத வந்து அச்சடிக்க கொடுத்திருக்கேன்னு சொன்னீங்கல்ல. சோ அதுலதான் இப்ப எனக்கு வந்து பிரச்சனை. அது வந்து அப்படி பண்ணக்கூடாது, அது தவறு. இது ஏன்னா நமக்குன்னு தனியா ஒரு ஜீவன் கிடையாது. அப்ப ஜீவன் எல்லாருக்கும் இருக்கிறது ஒரே ஜீவன் தான். சோ அப்ப ஜீவனின் சரித்திரம், ஜீவனோட சரித்திரம் தான் இந்த சித்த வேதம். அத நீங்க புரிஞ்சுக்காத, அதாவது ஜெனரல் பிரசிடென்ட் தானே வந்து லெட்டர் போட்டாரு. சோ அப்ப வந்து அவர் என்ன சொல்றாரு, சாமியோட சிவானந்த பரமஹம்சர் ஜீவ சரித்திரம்னு போட்டதால அவர் என்ன சொல்றாரு, ஒரு சமாஜத்துல இருக்கிறாரு, ஜெனரல் பிரசிடென்டா இருக்கிறாரு. ஆனா அவருக்கே வந்து ஜீவன்னா என்ன, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஜீவன் தனித்தனியாவா இருக்கு அப்படின்றதே அவரே உணரல இல்லையா. அப்ப அந்த மாதிரி அவரு அங்க போட்டது தப்பு தானே, சரியில்லைல்ல, பொருத்தம் இல்லாம தானே இருக்கு. அதனால இருக்கிறதெல்லாம் ஒரே ஜீவன் தான். இத நீங்க புரிஞ்சுக்காம இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி அந்த புத்தகத்தை நீங்க அச்சடிச்சிட்டீங்கன்னா, அடிக்கலைன்னா இதுக்கு மேல நீங்க அச்சடிக்க வேண்டாம். அப்படி அடிச்சிருந்தீங்கன்னா சோ அதை அழிச்சிருங்க, வெளியில பப்ளிஷ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. அந்த லெட்டர் யார் எழுதுனான்னா கனக சபாபதினு பிரைவேட் செக்ரட்டரி ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. சோ இந்த லெட்டரை ஏன் வந்து இந்த புத்தகத்துல ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்ப ஜீவ சரித்திரம், சாமியோடைய ஜீவ சரித்திரம், வாழ்க்கை வரலாறு, இத பத்தி எல்லாம் நிறைய வந்து விசாரணை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள். சோ அதனால இந்த இடத்துல அவரோட ஜீவனுக்குன்னு தனியா எந்த சரித்திரமும் கிடையாது, இருக்கிறது எல்லாம் ஒரே ஜீவன் தான். சோ அந்த ஜீவனுடைய சரித்திரம் தான் இந்த சித்த வேதத்துல அவர் கொடுத்திருக்கிறாரு. சோ அதனால இந்த இடத்துல அவரு குறிப்பிட்டிருக்கிறாரு. இப்ப இந்த சாமி வந்து சித்த சமாஜத்தை நிறுவி ஸ்தாபிச்சு அப்ப ரொம்ப பெரிய இடத்துல ஆயிட்டாரு. அப்ப வந்து அவரை தெரியாதவங்களே யாரும் இல்ல. அதுவும் குறிப்பா தென்னிந்தியாவுல கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா இந்த மாதிரி ஸ்டேட்ல எல்லாம் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டு, சோ இவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது. ஆனா என்னாச்சு, அவங்களுக்கு அவரை பத்தியோ இல்ல அந்த சித்த சமாஜத்தை பத்தியோ முழுசா போய் அவங்களுக்கு எந்த தகவலும் சேரல. சோ அதை தெரியப்படுத்துறதுக்காக, அவங்களுக்கு எல்லாம் புரியணும்ன்றதுக்காக தான் இந்த உலக சாந்திக்குள்ள ஜீவிதம்ன்ற ஒரு சிறு நூல் வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவங்க பொதுவா அப்படின்றதுக்காக தான் இந்த புக்கு வந்து அச்சடிக்கப்பட்டாங்க. அப்ப இந்த வேதாந்த தத்துவங்களை பற்றியும் இவருடைய நிறுவனமான சித்த சமாஜத்தை பற்றியும் முழு விபரமும் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த புத்தகம் வந்து அச்சடிக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த சித்த வித்தை வேற யாராலும் கண்டுபிடிக்க முடியாததும், ஜீவனோட கதிய ஒழுங்குபடுத்தி ஊர்த்துவ கதி கைவர பெற எளிமையாகவும் உத்தமமானதும் ஒரு மார்க்கமாகும். இந்த மார்க்கம் சாமி சொல்லி கொடுத்த நமக்கு மார்க்கம் வந்து நம்மளுடைய ஜீவனோட கதிய ஒழுங்குபடுத்துறது மூலயமா நமக்கு அந்த ஊர்த்துவ கதி கைவர பெறறோம். சோ இது வந்து உத்தமமா இருக்கு, உத்தமமாகவும் அது வந்து ஈஸியா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மார்க்கமாகவும் இந்த சாமி சொல்லி கொடுத்தது இந்த சித்த வித்தை என்னும் பயிற்சி அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வித்தைய வந்து நமக்கு தேவைப்படுதுன்னா அத வந்து யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட அத வாங்கி பெற்று பயிற்சி செய்து நித்யானந்த சுகம் பெற வேண்டும். ஏன்னா சாமி வந்து அவரு வந்து இந்த வித்தையை கண்டுபிடிச்சி பகிர பிரயத்தனம் செஞ்சு அந்த நித்யானந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு.
ஸோ நாம மட்டும் அனுபவிச்சா இது பத்தாது, அவட உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவன்களும் இத அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் சாமி என்ன பண்ணிருக்காரு. ஸோ இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இத வந்து சித்த வித்தைன்னு ஒரு பயிற்சியை கொடுத்து, ஒரு சமாஜத்தை கொடுத்து, சில சட்ட திட்டங்களையும் வச்சு, ஸோ அத திறம்பட செயல்படுத்தி வந்தாரு. இந்த பயிற்சியை நம்ம செய்யும்போது நம்மளோட ஜீவன் நடனம் நடத்தும். எப்படி தானாவே நடத்தும். நாம இப்ப அபியாசம் நம்மளாவே கதி ஏத்துறோம், இறக்குறோம், இதெல்லாம் செய்யறோம் இல்லையா? ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. அதுவே தானாவே மேல போகும், கீழே வரும். அது நடனம் புரியும். அதான் சொல்லுவாங்கல்ல, நிறைய சிற்றம்பலத்தில் நடனம் ஆடுகிறார் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி நடனம் வந்து தானா நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது நிரந்தரமான உலக சாந்தியிலும் நித்யானந்தத்திலும் உலகம் முழுவதும் நிலவும். சோ அந்த மாதிரி எப்ப வந்து இந்த ஜீவனுக்கு வந்து நடனம் தானா நடத்துதோ அப்ப வந்து உலகம் வந்து சாந்தமாக இருக்கும். சோ நித்யானந்தத்திலையும் இருக்கும். உலகம் முழுவதும் எல்லாருமே சுபிக்ஷமா இருப்பாங்க அப்படின்றத சாமி இந்த இடத்துல சொல்றாரு. இந்த சாமி எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, அவரோட சுய உழைப்பால கண்டுபிடிச்ச வித்தை ஜீவேஸ்வர ஐக்கியத்திற்காக தான் அதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஜீவன் வந்து ஈஸ்வரனோட ஐக்கியம் ஆகணும், அதாவது இந்த பிரம்மரந்திரத்துல போய் சேரணும். சோ இதுக்காக தான் வந்து சாமி இந்த வித்தைய கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த சித்த வேதம் என்கின்ற சுவாமிகளின் வேதாந்த தத்துவங்களை அடங்கிய புத்தகம் சுவாமிகளால் முதலில் எப்ப எழுதப்பட்டுச்சுன்னா 1921 மலையாள மொழியில எழுதியிருக்கிறாரு. எழுதி 1922 அத வந்து அச்சடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது தமிழ், கன்னடம், ஆங்கிலம் போன்ற பல மொழிகள்ல வந்து மொழிபெயர்க்கப்பட்டு அச்சடிக்கப்பட்டிருக்குது. சித்தவேத தத்துவங்களை இந்த புக்கு படிச்சோம் இல்லையா, சித்தவேதம் புக்கு. ஸோ அதுல என்ன தத்துவங்கள் இருக்கு அப்படின்றத ரொம்ப ஷார்ட்டா இந்த உலக சாந்திக்குள்ள ஜீவத்துல முதல் பார்ட்ல கொடுத்திருப்பாங்க. ஸோ செகண்ட் பார்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா சித்த சமாஜங்கள் சட்டங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதை பத்தி கொடுத்திருக்கிறாங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த் பார்ட்ல என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னா இந்த சித்த வித்தைய பெற்றவங்க எல்லாருமே வந்து அந்த உபதேசத்தை காட்டி கொடுக்கறதுக்கு தகுதி அடையணும். ஸோ அப்ப தேவைப்படுறவங்களுக்கு அந்த 2-3 சட்டங்களை பின்பற்றுறவங்களுக்கு கண்டிப்பா வந்து தேவைன்னு கேட்டாங்கன்னா அதை ஃபாலோ பண்றவங்களுக்கு நம்ம காமிச்சு கொடுக்கணும். ஸோ அப்ப வந்து எல்லாருமே வந்து தகுதி உடையவர்களா இருக்கணும் அந்த வித்தையை கொடுக்கறதுக்காக. ஸோ அதனால இந்த 3வது பாகம் வந்து சாமி வந்து சித்த வித்தையை எப்படி உபதேசிக்கணும், எப்படி வந்து இதை இன்னொருத்தவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்றத அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் சரி சித்த வித்தைய இப்ப கொடுத்து அவங்க நல்லபடியா அந்த பயிற்சியை பண்ணி ஜீவேஸ்வர ஐக்கியம் ஆயிட்டாரு, சமாதி ஆயிட்டாரு அப்படின்னா சோ அதுக்கப்புறம் சமாதி எப்படி கட்டணும், அது என்ன ப்ரொசீஜர்ல கட்டணும் அப்படின்றதையும் சாமி கொடுத்திருக்கிறாரு. அப்ப ஒரு வித்தை பெற்றவங்களா நாம வந்து இது கத்துக்கிட்டோம், நம்மளோட மட்டும் போயிடக்கூடாது. சோ இந்த வித்தை தேவைப்படுறவங்களுக்கு, ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு, இந்த நடவடிக்கை கிரமங்களை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நாமளும் அந்த வித்தைய வந்து சாமி என்ன எண்ணத்தோட நோக்கத்தோட எல்லாருக்கும் கொடுத்தாரோ சோ அதே மாதிரி நாம வந்து இந்த வித்தையை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தகுதி ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த புத்தகத்திலே வந்து எல்லாமே வந்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப எல்லா உயிர்களும் வீடு பேரு அதாவது மோட்சம் அடையணும் இல்லையா, அப்ப சித்த வித்தை பெறவும் அதை பெற்று உலக சாந்தி கைவர பெற்று உண்மையான சித்தாசிரம வாழ்க்கையை மேற்கொள்ளவும் மக்களிடம் மனமாற கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த வித்தைய வந்து அபியாசம் செய்யணும், செஞ்சு உலக சாந்தி ஏற்படணும், எல்லாரும் இந்த சித்த சமாஜ வாழ்க்கைக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி யாரு கெஞ்சி கேட்டுக்கிறாரு அப்படின்னா ஜெனரல் பிரசிடென்ட் அப்ப இருந்தாரு மான விக்ரமன் சொல்லிட்டு. சோ இவர் வந்து கெஞ்சி கேட்டுக்கிறாரு. இவர் வந்து 12 வருஷம் வந்து அங்க ஜெனரல் பிரசிடென்டா இருந்திருக்கிறாரு. சோ இப்ப வந்து இந்த உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் இதுல மானிட உலகு உணரட்டும்,
உண்மை தத்துவம் வெளிப்படட்டும், மூட நம்பிக்கைகள் ஒழியட்டும்னு சொல்லி சாமி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப மானிட உலகு எதை உணரணும்? அதோட ஜீவனை உணரணும், ஈஸ்வரன்னா யாருன்னு உணரணும், அது எங்க இருக்குன்னு தெரியணும், நாம யாருன்னு நமக்கு உணரணும், நாம எதுக்காக இங்க வந்திருக்கிறோன்னு உணரணும், நாம என்ன பண்ண போறோம், நம்மளுடைய பிறவியோட பயன் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ இதெல்லாம் கண்டிப்பா நம்ம உணர்ந்திருக்கணும். உண்மை தத்துவம் வெளிப்படட்டும். இப்ப நாம யாரு? ஜீவனா இருக்கோம் இல்லையா? ஈஸ்வரனா தான் இருக்கிறோம். ஆனா வெளியில வந்தாச்சு. சோ அதனால நாம வந்த நிலையில இருக்கிறோன்றது தெரியல. திரும்ப உள்ள போகும்போதுதான் நாம யாருன்னு நமக்கு தெரியும். அப்ப உண்மை தத்துவம் இந்த இடத்துல வெளிப்படட்டும், மூட நம்பிக்கைகள் ஒழியட்டும். அப்படின்னா சோ இப்ப நம்ம பார்த்திருக்கோம், நிறைய சடங்கு சம்பிரதாயம் இந்த மாதிரி எல்லாம் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆடு கோழி பலியிடுறது, கோயிலுக்கு போறது, சோ இந்த மாதிரி அந்த தீட்டு காரியம் அந்த மாதிரிலாம் நிறைய பண்றது. சோ இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள்லாம் ஒழியணும் அப்படின்னு சொல்லி இந்த புக்ல சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு டைம் இருக்கா? சோ இதோட நம்ம இன்னைக்கு நிறைவு செய்துக்கலாம். நாளையில இருந்து நம்ம இந்த உலக சாந்திக்குள்ள ஜீவிதம், அது ஈஸ்வர தத்துவத்துல இருந்து நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆத்ம நமஸ்காரம். உடம்புடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறால் அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம நேற்றுக்கு வரைக்கும் சித்தவேதம் முடிச்சு, நடவடிக்கை கிரமங்கள் முடிச்சு, இப்போ அடுத்தபடியா உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் அப்படிங்கிற நூலுக்கு வந்திருக்கிறோம். ஸோ அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு அறிமுகம் மாதிரி தான். இந்த நூல் வந்து மானவிக்கிரமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்போ ஆசிரமத்துக்குள்ள ஜெனரல் பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க, ஒரு 12 ஆண்டு காலம் அவங்க அந்த பதவியில் இருந்து நல்ல விதமாக அதை வந்து செயல்பட்டு வந்த ஒரு விஷயத்தில் அவர் வந்து இந்த சித்த வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், ஜென்ரலாக அங்கே கடைபிடிக்கக்கூடிய சட்டங்களாகட்டும், அப்போது கேரளத்தில் இருந்த ஜாதியை பற்றின அந்த விவரத்தை, அந்த மூட நம்பிக்கையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும், இந்த சித்த விதையை எப்படி நம்ம காட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையையும், இப்படி 4 நிலைமைகளில் அவர் 4 பாகங்களாக ஒரு சின்ன புக் ஒன்று வெளியிடணும் அப்படின்னு சொல்லி அவர் விருப்பப்பட்டு, அதை அவர் வெளியிடுறதுக்கு முன்னாடி சாமிகிட்ட கேட்டு, சாமி அதெல்லாம் கவனித்து பார்த்து அதில் எந்தவித தவறும் இல்லை, இதை வெளியிடலான்னு அவர் அனுமதி கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து வெளியிடுறாங்க. இது 1934 முதல் பதிப்பாக இது வந்து வெளியிட வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1946 வரைக்குமே சித்தவேதத்தில் 20 அத்தியாயங்கள் தான் இருக்கும். 1948 தான் 22 அத்தியாயமாக அதில் சாமி வந்து சேர்த்துருப்பாரு. அதனால இந்த புக்கில் மறுபடியும் சில அத்தியாயங்கள் அதில் சேர்றதுனால இந்த முதல் பாகத்தில் மேலும் சில விவரங்களை சேர்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி 1955 இந்த உலக சாந்திக்குள்ள ஜீவிதம்ங்கிற நூல் 2ஆம் பதிப்பாக அந்த பாகங்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டு அது திரும்பவும் நம்ம கைக்கு வந்து சேர்ந்தது. அதுக்கப்புறம் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இப்போ வரைக்கும் அது ஒரே மாதிரியான ஒரு விஷயமா வந்துட்டு இருக்குது. இது முதல்ல வந்து மலையாளத்தில் தான் இந்த நூல் வந்து எழுதியிருந்தாங்க. இந்த நூலை வந்து முதல் பதிப்பாக 1934 வந்து தமிழில் பதிச்சிட்டாங்க. ஆனால் 2ஆம் பதிப்பு பதிக்கிறதுக்கு 1962 வருஷத்தில் தான் 2ஆம் பதிப்புங்கிறது வந்துருக்குது. அதில் தான் அந்த புதுசாக சேர்க்கப்பட்ட சித்தவேதத்தினுடைய பாகங்கள்லாம் தமிழ்லேயும் சேர்க்கப்பட்டு அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த சித்தவேதம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். அது பலதரப்பட்ட அனுபவஸ்தர்கள் வெவ்வேறு வேதங்களில், வெவ்வேறு ஸ்ருதிகளில் அவங்களுடைய அனுபவத்தை தெரியப்படுத்தினதை
அது இன்னும் எளிமைப்படுத்தி ஒரு பாமரனுக்கு கூட புரியிற அளவுக்கு அந்த ஆத்மார்த்தமான பிரம்ம ரகசியங்களை சாமி வந்து எளிய உதாரணங்கள் மூலமா அது நமக்கு எவ்வளவு சுலபமா கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாரு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நமக்கு அனுபவம் வர்றதுக்கு முன்னாடியே அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் பயிற்சி பண்ற அளவுக்கு அவர் வந்து அதைய ரொம்பவும் சிறப்பா அதை வந்து கொடுத்துருந்தாரு. அதனாலேயே சித்த வேதம்ங்கிற நூலை 5ஆம் வேதமாக எல்லாரும் சொன்னாங்க. இப்போ 4 வேதங்களினுடைய சாராம்சத்தை அப்படியே ஒரு வேதம் சொல்லுதுன்னு சொன்னா அப்ப அந்த 4 வேதங்களினுடைய தொகுப்பு அப்படின்னு வேணா சொல்லலாமே தவிர 5ஆம் வேதம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா அந்த 4 வேதங்களிலும் சொல்லப்படாத விஷயத்தையும் சொன்னதுனாலதான். ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களையும் சேர்த்து அதுல சொல்லப்படாத சில ரகசியங்களையும் கூட சாமி வந்து இதுல வெளிப்படுத்தி இருந்தார். ஸோ அதனாலேயே இது 5ஆம் வேதமாக இங்க கவனிக்க வேண்டியதா இருக்குது. அவ்வளோ நுட்பமான அந்த தத்துவங்களை இந்த புத்தகத்திலையும் நம்மளால முதல் பாகங்கள்ல சுருக்கமா பார்க்க முடியும். இதை எழுதுறது வந்து மான விக்ரமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னைக்கு இருந்த ஜெனரல் பிரசிடென்ட். அவருக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய விஸ்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இவங்களும் வராங்க, அடுத்தது புது தலைவராக. ஸோ இந்த அறிமுகம் அப்படிங்கிறதுக்கு அடுத்தபடியாக ஒரு கடிதத்தை வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த கடிதம் வந்து சித்த வேதத்திலையும் கூட இருக்கும். சாமி வந்து அப்போ 1936 அவர் வந்து மலேயா ஸ்டேட்ல அவர் அங்கே இருக்கிறாரு. அப்போ இங்க இருக்கக்கூடிய செக்ரட்டரி கனக சபாபதி அப்படிங்கிறவர் சாமிக்கு ஒரு கடிதம் எழுதுறார். இங்க என்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக. அதில் அவர் என்ன தெரிவிச்சிருந்தார் அப்படின்னா, உலக சாந்திக்குள்ள ஜீவிதம்ங்கிற நூல் வந்து இப்போ அச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியை, ஏன்னா அது 1934 வந்துருச்சு. ஸோ அடுத்தடுத்த பதிப்புகளில் அந்த காப்பீஸை வந்து அளிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத அவர் தெரியப்படுத்துறார். அதே கடிதத்தில் இப்போ ஜாதி என்பது என்ன அப்படிங்கிற புஸ்தகத்தினுடைய பின்பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தவேதம் அப்படின்னு ஒரு நூல் ஒன்று சமாஜத்தினால வெளியிடப்பட்டு இருக்குது, சமாஜத்தில் கிடைக்கப்பெறுது, அதை வாங்கி படிச்சு எல்லாம் பயனடைங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு விளம்பரம் மாதிரி ஒரு பப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அந்த பப்ளிகேஷன்ல அந்த ஒரு புக்கு மாத்திரம் இல்லாமல் வேற என்னென்ன புக்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து அவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அதை தெரியப்படுத்துறதுக்கு பின்னாடி பக்கங்கள்லாம் அவங்க போடுறது வழக்கம். எல்லா பப்ளிகேஷன்ஸும் அப்படி தான் பண்ணுவாங்க. அதே போல தான் இந்த சமாஜம் அவங்களும் அதைய என்னென்ன புஸ்தகங்கள் இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காமிக்கிறதுக்கு சில விவரங்களை எழுதும் போது கூடவே இந்த சித்தவேதம் அப்படிங்கிற இடத்துல சித்தவேதம் சிவானந்த பரமஹம்சரின் ஜீவசரித்திரம்னு சொல்லி மாற்றி அச்சிட்டு வச்சிருந்தாங்க. அதை சாமி ஏற்கனவே பார்த்துட்டாரு, ஆனால் பதில் அளிக்கல. ஆனால் இப்போ இந்த கடிதம் வரவும் உலக சாந்திக்குள்ள ஜீவிதம்ங்கிற நூல் இப்போ தயாராகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடிதம் வரவும் அதுக்கு பதில் லெட்டரா எழுதும் போது கூடவே அதையும் அந்த டாப்பிக்கையும் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை பதில் லெட்டர் எழுதுறாரு. என்ன அப்படின்னா, நாம வந்து ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த வேலையை மற்றவங்க புரிஞ்சுக்கணும், மற்றவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம எதையும் சொல்ல வேண்டியதில்லை. அந்த வேலையை பற்றி நம்ம பேச வேண்டியதே இல்லை. நான் இதெல்லாம் செய்கிறேன், அதெல்லாம் பண்ணுறேன், இப்படியெல்லாம் பண்ணுனேன், அப்படியெல்லாம் பண்ணுனேன், எதையுமே சொல்ல வேண்டியது கிடையாது. அதுக்கு பதிலாக நாம் செயல்பட்டு நம்ம வேலையை செயல்பட்டு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை அனுபவிக்கும் போது அந்த ஜனங்களே அதை புரிஞ்சுக்குவாங்க. புக்கு கைக்கு பப்ளிஷ் ஆகி வந்ததுக்கப்புறம் அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க, ஓ அச்சிட்டுட்டாங்க, அதான் நம்ம கைக்கு வந்துருக்குன்னு புரிஞ்சுக்க போகிறாங்க. இதை நாம் போய் விளம்பரப்படுத்த வேண்டியதில்லை, இதெல்லாம் செய்கிறோம் அதெல்லாம் பண்ணுறோம்னு சொல்லி நம்ம எந்த ஒரு விளம்பரமும் செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா நாம் மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நம்ம வேலை செய்கிறவங்க கிடையாது, மற்றவங்க பலன் அடையணுங்கிறதுக்காக வேலை செய்கிறவங்க. அதனால இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குதுங்கிறத நாம் எங்கேயும் சொல்ல வேண்டியதில்லை அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுட்டு, சரி அது உங்களுடைய விருப்பம், ஆனால் நாம் இப்போ மெயினாக உங்களோட பேசணும் அப்படின்னு நினச்சது வேற விஷயத்தை பற்றி தான். அது என்ன அப்படின்னா, ஜாதி என்பது என்னங்கிற நூலுக்கு பின்னாடி நீங்கள் சித்தவேதம்ங்கிற ஒரு நூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் போட்டிருக்கிறீங்களே, அதில் சித்தவேதத்துக்கு கீழே ஏன் சிவானந்த பரமஹம்சரின் ஜீவசரித்திரம்னு எழுதியிருக்கீங்க? உண்மையாகவே நீங்கள் நம்மளுடைய கொள்கைகளையும் அந்த கருத்துக்களையும் புரிஞ்சுக்கிறவராக தான் இப்படி எழுதியிருக்க வாய்ப்பே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா,
சிவானந்த பரமஹம்சருக்கு என்று தனிப்பட்ட ஜீவன் கிடையாது, இருக்கிறது ஒரே ஜீவனாகும் அப்படின்னு சாமி சொல்றார். அதை அங்கே நினைவுபடுத்துறார். இதுதானே நம்மளுடைய கொள்கையா இருக்குது, இதுதானே நம்மளுடைய கருத்துக்களாக இருக்குது. இதே நீங்க சரியா புரிஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா அங்க ஏன் நம்மளுடைய பேரை யூஸ் பண்ணி ஜீவ சரித்திரம்னு எழுத வேண்டியதா இருக்கும்? இப்போ நீங்க நம்மளுடைய கருத்துக்களை சரிவர புரிஞ்சுக்காம செயல்பட்டதை இங்க நோட் பண்ண வேண்டியதா இருக்குது. இதை கவனிச்சு பார்க்கும்போது நான் உங்க மேல பரிதாபப்படுறேன், அதே சமயம் வியப்படையும் செய்கிறேன் அப்படிங்கிறதையும் சாமி வந்து அந்த கடிதத்தில் எழுதுனதா, ஒரு பதில் கடிதம் எழுதுனதா ஒரு கடிதத்தை இங்கே அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய மலையாளத்தில் சாமி எழுதியிருப்பாரு, அதனுடைய தமிழாக்கத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த கடிதம் நமக்கு எதுக்கு? இப்போ அவங்க 2 பேரும் பதில் லெட்டர் போட்டுக்கிட்டாங்க. சாமிக்கு அவர் தெரியப்படுத்த வேண்டியது தெரியப்படுத்திட்டாரு, சாமி அவருக்கு பதில் கடிதம் எழுதுறது எழுதிட்டாரு. ஸோ இவரை பற்றி பேசுறது, அவரை பற்றி பேசுறது, இது நமக்கு எதுக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடிதத்துக்கு கீழே குறிப்பு அப்படின்னு சொல்லி இந்த கடிதம் எதுக்காக நாம் இங்கே போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் அந்த சித்த சமாஜத்தில் இருக்கக்கூடியவங்க எழுதவும் செஞ்சுருக்கிறாங்க. இந்த காரணத்தையும் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன அப்படின்னா, சாமியினுடைய ஜீவ சரித்திரத்தை பற்றி எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் எங்கே பிறந்தாரு, எங்கே வளர்ந்தாரு, என்ன படித்தாரு, என்ன உத்தியோகம் பண்ணாரு, கூட பிறந்தவங்க யார், சாமியினுடைய மனைவி யார், அவங்க அப்பா அம்மா யார், அவருடைய இயற்பெயர் என்ன, அவருக்கு வயசு எவ்வளோ, எத்தனாவது வருஷத்தில் பிறந்தாரு, இப்படி என்னென்னமோ கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவரை பற்றி. சாமி வந்து இந்த விவரங்களை எங்கேயுமே அவர் வந்து சொன்னது கிடையாது. அவர் தன்னை பற்றி வெளிப்புறமாக சொன்னது ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நாம் ஒரு ஜெகஜோதியாகும். அதை தவிர்த்து அவர் தன்னுடைய இயற்பெயர் என்னன்னு கூட அவர் சொன்னது கிடையாது. தன்னை ஒரு ஆன்மீகத்தில் உயர்ந்தவன் என்றோ தன்னை ஒரு குரு என்றோ கூட எண்ணி யாரும் என்கிட்ட வராதிங்க, ஒரு சகோதரனா வந்து உங்களுக்கு வேண்டியதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போய்க்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவர். அவர் தன்னை எந்த இடத்துலையுமே முன்னிறுத்தி வச்சு நாம் இதை செஞ்சுருக்கிறோங்கிறத அவர் காமிச்சுக்கிட்டது கிடையாது. அவ்வளோ உலக சாந்திக்கான ஒரு சமாஜ அந்த நிறுவனத்தை உண்டு பண்ணிட்டு, ஒரு ஆர்கனைசேஷனை உண்டு பண்ணிட்டு, அப்போ சாமி என்ன சொல்றாரு, இது நம்மளுடைய சிதையோ நம்மளுடைய முயற்சியோ அல்ல, பின்பு எதை கொண்டு என்றால் சித்த விதியை கொண்டாகும் நாம் ஸ்தாபித்தது அப்படிங்கிறார். இப்பொழுது கட்டியிருக்கக்கூடியது ஒரு தரை மட்டும்தான், ஒரு அஸ்திவாரம் மட்டும்தான் நான் போட்டிருக்கிறேங்கிறார். அது சித்த விதியை கொண்டுதான் செஞ்சதே தவிர என்னுடைய முயற்சி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அங்கேயும் சாமி வந்து தன்னை வெளிப்படுத்திக்காம அவர் சித்த விதியையே தான் முக்கியத்துவப்படுத்தி அவர் சொல்றார். ஸோ இதெல்லாம் சாமியினுடைய நடவடிக்கை கவனிச்சு பார்க்கும்போது எதுக்காக இவர் வந்து எந்த இடத்துலையுமே அவரை பற்றின விவரங்களை சொல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னா, யாருமே அவரை கவனிச்சுட்டு நாம் செய்ய வேண்டிய வேலையை விட்டுறக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மதங்கள் எல்லாமே அப்படிதான், அது வேற பாதைகளில் பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து ஒரு விஷயத்த சொல்றாருன்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடக்கணும். அவரவே கவனிச்சுட்டு அவரவே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளால நடக்கவே முடியாது, அவர் சொன்ன பாதையில நம்ம பயணிக்கவே முடியாது. நபிகள் நாயகோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாரோ அதை கேட்டு நடக்கணும், அவரை கவனிச்சுட்டு இருக்கக்கூடாது. புத்தர் என்ன சொன்னாரோ அவர் சொன்னதை கேட்கணும், அவரை கவனிச்சுட்டு இருக்கக்கூடாது. இப்படி அவங்க சொன்ன விஷயங்களை விட்டுட்டு சொன்னவரை கவனிச்சுட்டு இருந்ததுனால தான் அந்த பாதைகள் எல்லாம் மாறி போய் சரியான அந்த மார்க்கமானது அங்கே இல்லாமல் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பற்றி கூட சாமி ஏற்கனவே 20வது அத்தியாயத்தில் அதை பற்றின விளக்கங்களை கொடுத்துருப்பாரு சித்திரவேதத்தில். ஸோ அதே தான் இப்போ சாமி இங்கே என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளை கவனிச்சுட்டு யாரும் தன்னுடைய பாதையை விளக்கிடக்கூடாது, அவங்களுடைய பயணப்படக்கூடிய பாதையில் அவங்க திடமாக இருக்கணும், அதை மட்டுமே அவங்க கவனிக்கணுங்கிறதுக்காக தான் அவர் தன்னை எந்த இடத்துலையுமே வெளிப்படுத்திக்காம அவர் எல்லா இடத்துலையுமே சித்த விதியை அந்த சட்டத்தையும் அவர் முன்னிறுத்தி அவரவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவனையும் முன்னிறுத்தியே ஒவ்வொரு வேலைகளையும் செய்ய வச்சுட்டு இருந்தார். இங்கேயும் சாமி அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சிவானந்த பரமஹம்சருக்கு தனிப்பட்ட ஜீவன் கிடையாது, இருக்கிறது ஒரே ஜீவன் தான். அப்படின்னா எனக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவனாகட்டும், சாமிக்குள்ளார இருக்கிற ஜீவனாகட்டும், நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவனாகட்டும், சித்த விதியை வாங்கினவங்களாகட்டும் வாங்காதவங்களாகட்டும், அது மனிதன் அபிமானிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களாகட்டும், இல்லை மிருகம்னு அபிமானிச்சுட்டு இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களாகட்டும், இப்படி எங்கெல்லாம் ஜீவன் ஒன்று இருக்குதோ அது அத்தனையுமே ஒரே ஜீவன் தான். அந்த ஒரே ஒரு ஜீவனை தவிர இன்னொரு ஜீவன் இல்லை அப்படிங்கிறது தான் சாமியினுடைய ஒரு கருத்து. இப்போ என்னுடைய ஜீவனை தவிர்த்து இன்னொரு ஜீவன் கிடையாது. நான் பார்க்கறது, கவனிக்கிறது, அனுபவப்படுறது எல்லாமே இந்த ஜீவனுடைய பிரதிபலிப்பு தான். அப்படிதான் சிவானந்த பரமஹம்சருக்கு என்று தனிப்பட்ட ஜீவன் இல்லை, அந்த ஜீவனுடைய பிரதிபலிப்பாக தான் நாம் இருக்கிறோம். நம்மளுடைய ஜீவன் நம்மளுடைய பிரதிபலிப்பாக தான் இங்கே வெளியில் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுமாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு கொள்கையில் சாமி அதைய
நமக்கு சொல்லி கொடுத்துருக்கும் போது நாம் அவருடைய ஜீவன் சொல்லி முன்னிறுத்தி ஒரு விஷயத்தை தனித்துவமாக நம்ம பேசுறதுங்கிறது தான் சாமி வந்து வியப்படைய வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன் வந்து நான் சொன்னது சரியா நீங்கள் புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் சாமி வந்து அங்கே கடிதத்தில் கேட்குறாரு. இப்போ இந்த கடிதம் நமக்கு சொன்னதுக்கான நோக்கமும் நாம் அவருடைய ஜீவனை கவனிக்க வேண்டியது கிடையாது, அவர் ஜீவன் எங்க வாழ்ந்துச்சு என்ன பண்ணுச்சுங்கிறத கவனிக்க வேண்டியது கிடையாது. இங்க நாம கவனிக்க வேண்டியது என்ன, ஒவ்வொருவருக்குள்ளாரையும் ஜீவனாக இருக்கக்கூடியவர் அதே சிவானந்த பரமஹம்சர் தான். நாம சிவானந்த பரமஹம்சரை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, அவருடைய ஜீவனை கவனிக்கணும், அவருடைய ஜீவனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகவே தான் இங்க சமாஜத்துல இந்த கடிதத்தை அட்டாச் பண்றாங்க. அதனால தான் சாமியினுடைய சரித்திரத்தை கேட்டுட்டு வர்றாங்க, அதுக்கு இந்த கடிதத்தை அட்டாச் பண்ணியிருக்கிறேன்னு சொல்றாங்க. அப்போ இந்த கடிதத்தில் என்ன இருந்திருக்கணும், சாமி எங்கே வளர்ந்தாரு எங்கே படித்தார் அவருடைய சரித்திரம் இருந்திருக்கணும். ஆனால் அது இல்லை. அதுக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குது, சிவானந்த பரமஹம்சருக்கு என்று தனிப்பட்ட ஜீவன் கிடையாது, இருப்பது ஒரே ஜீவனாகும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் நான் கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் பதிலாக இருக்க போகுது. சாமி எங்கே படித்தார், இப்போ அவருக்குன்னு ஒரு ஜீவன் கிடையாதுப்பா, அது உனக்குள்ளாரே இருக்குது. அவர் எங்கே வளர்ந்தாரு, அதே பதில் தான். நீங்கள் என்ன கேள்வி அவரை பற்றின சரித்திரத்தை பற்றி கேட்டுட்டு போய் சமாஜத்துக்கிட்ட நின்னாலும் இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் பதில் அப்படிங்கிறத தான் இங்கே வந்து இந்த கடிதம் மூலமாக நமக்கு அவங்க தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதனால் அவரவருடைய ஜீவனில் அவரவருடைய உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவனாகவே சிவானந்த பரமஹம்சர் இருக்கிறாரு. அதனால் அதை கவனிக்கிறது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட வித்தையினுடைய நோக்கம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே இந்த கடிதத்தை அவங்க அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கடிதத்தை தாண்டினதுக்கப்புறம் அதில் இந்த முதல் பதிப்பகத்தில் வந்து ஒரு முகவரையை வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த புத்தகம் அதனுடைய நோக்கம் என்ன, இந்த புத்தகம் எழுதுனதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு விஷயந்தான் இங்கே இருக்கும். அது என்னென்னா, நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய ஸ்தாபனங்கள் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு இருந்தாலும் சரி, ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் சாமி சிவானந்த பரமஹம்சர் இங்கே நிறுவியிருக்கக்கூடிய சித்த சமாஜம்னு சொல்லக்கூடியது. ஏன் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பொது உடைமை சார்ந்த ஒரு விஷயத்தில் எல்லாரும் ஏகோதர சகோதரத்துவத்தோடு இருக்கிறதுக்கான ஒரு முறையாக இருக்குது. நாம் எப்படி ஒரு விஷயத்தை உழைச்சி சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை ரன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் யாருடைய டொனேஷனையும் எதிர்பார்க்காம A to Z எல்லா விஷயங்களையும் உள்ளுக்குள்ளாரே வச்சுருது. விவசாயம் செய்யக்கூடியது, மருந்து செய்யறதுன்னு சொல்லிட்டு அப்படி அத்தனை விஷயத்தையுமே அவங்க உள்ளுக்குள்ளாரே வச்சுருந்து அந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தையும் பார்த்து அந்த உள்ளார்ந்த வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தையும் அவங்க கவனித்து அவங்க அவ்வளோ நேர்த்தியாக அந்த வாழ்க்கை முறையை கொண்டு போகிறதுக்கான காரணம் நாமும் அது போல் வாழ்க்கை முறையை நாளைக்கு மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் அந்த சமாஜத்தினுடைய வாழ்க்கை முறை கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம், இங்கே நிறுவப்பட்டதனுடைய நோக்கம் உலகம் சாந்தியும் சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஏகோதர சகோதரத்துவம், அடுத்தது உலக அமைதி, அது ஒரு பொது உடைமையான ஒரு சமத்துவத்தன்மை அதில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கமே. அப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிறது இல்லை. மாயை அப்படின்னாலே பிரச்சனை தான். ஆனால் அந்த மாயையில் நம்ம தப்பிக்கணும், இந்த மாயை இருந்தாலும் இங்கே நம்ம சாந்தி சமாதானமாக வாழணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த சமாஜ வாழ்க்கை முறையை தவிர்த்து வேறு வாழ்க்கை முறை கிடையாது. ஏன் அப்படின்னா, சாமி வந்து இந்த சமாஜ வாழ்க்கை முறையை பற்றி பேசும்போது இது பட்சி ஜென்மங்களுக்கு ஏதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பறவை இனங்கள்லாம் எப்படி ஒன்றோடு ஒன்று கூட்டுறவாக ஏகோதர சகோதரத்துவத்தோடு நடந்துக்கிட்டு அவங்க அந்த வாழ்க்கை முறையை பொதுவாக தான் அவங்க வந்து நியமித்து வச்சுருக்கிறாங்க. இது என்னுடைய சொத்து, என்னுடைய குடும்பம்னு சொல்லி அவங்க சண்டை போட்டுக்கிறது கிடையாது. நம்ம குடும்பத்துக்குள்ளாரே சண்டை போட்டுக்கிறோம். ஒன்றா பிறந்த அண்ணன் தம்பிகளே சொத்துக்காக சண்டை போட வேண்டிய சூழல்ங்கிறது இருக்குது. அப்போ அண்ணன் தம்பிகளுக்குள்ளாரே சொத்து சண்டை வருது, அப்பா மகன்களுக்கே வருது, மகளுக்கும் அம்மாவுக்குமே வருது அப்படின்னு சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரனோட எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும் அந்த விரோதம்ங்கிறது. நம்மளுடைய விரோதமாக நாம் நினைக்கக்கூடிய விஷயத்தில் இது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த சாந்தி சமாதானம் நமக்கு இல்லாமல் போனதுக்கு காரணம் சுயநலம் தான். இது என்னுடைய சொத்து, என்னுடைய தாயார், என்னுடைய தகப்பனார், என்னுடைய தொழில், இது என்னுடைய ஆஸ்திங்கிற அந்த சுயநலம் மட்டுமே தான் இங்கே வந்து பிரச்சனையாக இருக்குதுங்கிறத சாமி புரிஞ்சுக்கிட்டு தான் அதை பொதுநலமாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணார். ஸோ அந்த மாதிரியான ஒரு பொதுநல விஷயங்களில் யார் யார் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்களோ
அவங்களெல்லாம் இணைச்சிக்கிட்டு அவங்களுக்கான சட்டங்களை அவங்களுடைய வாழ்வியல் முறையிலிருந்தே வகுத்து கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 300 சட்டங்கள் வரைக்கும் அவங்களுக்கு அதை கொடுக்கப்பட்டு அவங்க இப்போ வரைக்குமே அவங்க சாந்தி சமாதானமாக வாழ்கிறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து இங்கே நிறுவி வச்சிருக்கிறாரு. அதோடு சேர்த்து சாமி இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின இன்னொரு விஷயம், சமாஜத்தை மட்டும் இல்லாமல் சித்த வித்தையையும் சாமி வந்து இங்கே கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த சித்த வித்தையினுடைய பலன் என்ன அப்படின்னா, சாமி அந்த சமாஜத்தை பற்றி சொல்லும் போதே அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டார். சித்த வித்தைன்னு ஒன்று இருக்கிறதுனால தான், அதை நான் அனுபவித்ததுனால தான், அந்த வித்தையை கொண்டு தான் இந்த சமாஜத்தவே நிறுவனேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த சமாஜத்துக்கு முன்னாடி இருந்தே சாமி முதல்ல உண்டு பண்ணது சித்த வித்தை தான். அந்த சித்த வித்தத்தை அவர் பகிர்ந்த பிரயத்தனத்தினால கண்டுபிடிச்சி அதைய உலக நன்மைகளுக்காக அதை கொண்டு வந்து எல்லாருக்குமே அதை கொடுத்து எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம அது எல்லாரும் அதில் பங்கு கொண்டு அவங்களுடைய முயற்சியில் அவங்கவுங்க அந்த பூர்ண ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கான நோக்கத்தில் சாமி அதை எல்லாத்துக்கும் கொண்டு வந்து கொடுத்தாரு. அதோடு சேர்ந்து அவருடைய அனுபவ நூலாக இருக்கக்கூடிய சித்த வேதத்தையும் கொண்டு வந்து அவர் சேர்த்தார். ஸோ இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிட்டது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பலன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, பிறவி பெரும்பயனை அடைவதற்கான ஒரு ஆனந்த நிலை தான். நம்ம ஆனந்தத்திலேருந்து பிறந்தோம், திரும்ப ஆனந்தத்திலே லயிக்கிறதுக்கான அந்த ஒரு முறையைத்தான் சாமி வந்து இங்கே ஒரு பெரும் பலனாக நமக்கு இங்கே சொல்லியிருக்கிறாரு. அந்த நித்தியானந்த சுகத்தை நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சித்த வித்தையை எந்த வேலை செய்யும் போதும் எப்போவுமே மேலும் கீழும் சதா அபியாசம் செஞ்சு நம்ம ஜீவனுக்கு தேவையான அந்த ஊர்த்துவ கதியை, அந்த மேல் கதியை, அந்த சமீரணன்னு சொல்லக்கூடிய அந்த கதியை அடைய பெறது மட்டும்தான் நம்மளுடைய ஒரே வேலையாக இருக்க முடியும். அதே நாம் இந்த பயிற்சி செய்கிறவங்ககிட்ட இருந்து நம்மளும் கேட்டு வாங்கி அதை தொடர்ந்து அபியாசம் செஞ்சிட்ருக்குறோம். இதே போல் வேறு யாருக்காவது வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு ஆர்வம் இருக்கிறதாக நம்ம கண்டறிஞ்சோம் அப்படின்னா அவர்னால இந்த வகுப்புகளுக்கெல்லாம் அனுசரித்து நடக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையில் அவர் வந்துட்டார், தன்னை சரிப்படுத்திக்கிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் நாம் அவருக்கும் அதை காமிச்சு கொடுத்து அவரும் இந்த உலக சாந்திக்குள்ள ஜீவித முறையை மேற்கொள்கிறதுக்கான வழிவகையை நாம் அவருக்கு கொண்டு வரலாம். அதனால் இந்த சித்த வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூலானது 1921 மலையாள மொழியில் தான் முதல்ல அது வெளியாச்சு. அதே சமயத்தில் தான், அதே வருஷத்தில் தான் சித்த சமாஜமும் தொடங்கப்படுது. அடுத்ததாகத்தான் 1922 தான் அதை தமிழ் மொழிபெயர்ப்பாக சாமி வந்து இந்த உலகத்துக்கு அதைய அறிமுகப்படுத்துகிறாரு. சித்தவேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல். அது அந்த நூலில் வந்து நம்மளுடைய ஜீவன், மனசு, அகங்காரம் இதனுடைய முக்கியத்துவத்தை, அது என்ன வேலை செய்யுது, எப்படியாக இருக்குதுங்கிறத நம்மளால் அதை புரிஞ்சுக்க முடியும். அதைத்தான் இந்த புஸ்தகத்தில் முதல் பாகமாக கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது சட்டம். இப்போ நம்ம நேத்திக்கு வரைக்கும் பார்த்த நடவடிக்கை கிரமங்கள் எல்லாமே நம்மளுக்கானது. அதாவது சித்த வித்தை பெற்று சித்த வித்தியார்த்தியாக முன்னேறுவதற்கான நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு அவங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஸ்டாண்டர்டு. ஸோ அவங்க நம்மளுடைய ஸ்டாண்டர்டுக்கு தகுந்தபடி 30 சட்டங்களை சாமி வந்து கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம கடைபிடிக்கிற பட்சத்தில் நம்ம சித்த வித்தியார்த்திகளாக நம்மளால் மாற்றிக்க முடியும். நம்ம அந்த ஆன்மீக பயணத்தில் நம்மளை முன்னேற்றம் அடைய செய்ய முடியும். அதோட மட்டும் நிற்கிறது இதனுடைய நோக்கம் கிடையாது. அதை தாண்டி சாமி சொல்லக்கூடிய சித்த சமாஜஸ்தன்கிற நிலைமையும் அடையிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அதுக்கு அந்த 300 சட்டமும் இங்கே தேவைப்படுது. அதனால் நம்ம வித்தை கொடுக்கப்படும் போது 2 3 அந்த சட்டங்களை மட்டும் கடைபிடிச்சுக்கிட்டு ஆர்வத்தோட சித்த வேதத்தை படிச்சுட்டு நம்ம வித்தையை வாங்கிடுறோம். அதிலிருந்து நம்மளுடைய முயற்சி என்னவாக இருக்கணும் அப்படின்னா 30ஐயும் ஃபாலோ பண்ணுறதுக்கான வழிமுறைக்கு நம்ம வந்தாகணும். அப்படி வரும்போது தான் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த பயணமானது இன்னமும் ஸ்பீடாக நடக்கும், இன்னும் சுலபமாக போகும். இந்த அகங்காரத்தை நம்ம இன்னும் சுலபமாக நம்மளே அடக்கி நிறுத்திட முடியும். அதுக்கு இந்த சட்டமானது மிக பெரும் அளவில் வந்து நமக்கு உதவி பண்ணுது. அதோடு சேர்ந்து இயற்கைக்கு விரோதம் இல்லாமல் அதை சார்ந்து நடக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் முறையும் அதை நமக்கு காமிச்சு கொடுக்குது. அதன் மூலமாக நம்மளுடைய குணாதிசயமானது தமோ குணத்திலிருந்து சாத்விக குணத்தை நோக்கி வர்றதுக்கான ஒரு நிலைமைங்கிறது ஏற்படுது. ஸோ அதைத்தான் இங்கே வந்து சட்டமாக 2ஆம் பாகமாக, அதுவும் சமாஜத்தில் இருக்கக்கூடிய சட்டங்கள் நம்ம ஒரு சிலதை நம்ம கேட்டுக்கிற மாதிரி நம்மனாலே அதை கடைபிடிக்க முடியும்
அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சமாஜ சட்டங்களை இங்கே கொடுத்துருக்குறாங்க. நம்மளால் கடைபிடிக்க முடியாத சட்டங்களும் இருக்குது. ஸோ அதை நம்ம கடைபிடிக்க முடியாதுங்கிற பட்சத்தில் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதில் பிரயோஜனம் கிடையாது. சமாஜ சட்டத்தில் எதை நம்மளால் கடைபிடிக்க முடியுமோ அதை மட்டும் இங்கே வந்து தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பொது தலைவர் அது 2ஆம் பாகமாக வந்திருக்குது. 3வது பாகமாக இருக்கக்கூடியது இந்த ஜாதிகள் சார்ந்த விஷயம், பிரிவினைகள், தானாபானங்கள், நான் வேற நீ வேற அப்படிங்கிற அந்த இன வித்தியாசங்களை கவனிக்கிறது. ஸோ இதெல்லாமே நாம் முழுசாக புரிஞ்சுக்கிட்டு நாம் எல்லாருமே அந்த ஈஸ்வரனுடைய சக்தி தான். நாம் கவனிக்கக்கூடிய இடத்துல 2 சக்திகள் கிடையாது, இருப்பது ஈஸ்வரனுக்கு ஒரே சக்தி தான். அந்த ஒரு சக்தி இருக்கிற இடத்துல எந்த ஒரு பேதமும் இல்லை அப்படிங்கிறத நாம் சரியாக புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி 3வது பாகமாக ஜாதிகள் பற்றின ஒரு விவரங்களை அன்னைக்கு வந்து கேரளத்தில் இருக்கக்கூடிய அனாச்சார முறைகளில் ஜாதிகளை மையப்படுத்தி எவ்வளோ கொடுமைகளை, எவ்வளோ தீண்டாமை செயல்களை அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத கண்டிக்கிற விதமாக இதை வந்து 3ஆம் பாகமாக அவர் வந்து கொடுத்துருந்தார். ஸோ 4வது பாகமாக இங்கே வந்திருக்கிறது இந்த வித்தை வந்து எப்படி கொடுக்கப்படணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது காலங்களை கடந்து போகும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு அந்த நாம் கேட்ட விஷயத்தையும் நம்ம மாற்றி மாற்றி சொல்லியிருக்கோம். ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு செய்தி இன்னொரு 10 பேர் தாண்டி போகும்போது அந்த செய்தி டோட்டலாகவே மாறி போயிடும். நம்ம கேள்விப்பட்டு இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறோம், அவர் நம்மகிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கேட்டு இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறாரு. இப்படி மாறி மாறி போகும்போது அது அந்த முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி இங்கே முதல்ல ஆரம்பித்த ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கடைசியாக போகும்போது மொத்தமாகவே அது மாறி போயிருக்கும். ஒரு படத்தில் ஒரு காமெடி கூட வரும் இல்லைங்களா, மாப்பிள்ளை சொம்பு இருந்தால் தான் தாலி கட்டுவாராமா அப்படிங்கிற மாதிரி அது எங்கேயோ கொண்டு போய் வேற ஒரு இடத்துல கொண்டு போய் அதை நிறுத்திடும். ஸோ அது அப்படி ஒரு தவறு நடந்துடக்கூடாது. இந்த வித்தை சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கப்படணும், சரியான வகையில் கொண்டு போய் சேர்க்கப்படணுங்கிற நோக்கத்தோட அவர் வந்து இதை எழுதியிருக்கிறது இன்னமும் ஒரு சிறந்த ஒரு செயல்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒன்று ஏட்டில் எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஏடு இருக்கிற வரைக்குமே அது என்றைக்குமே மாறப்போகிறதில்ல. அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய வழிமுறையை படிச்சுக்கிட்டு நாம் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அந்த வித்தையை ஒரு பக்குவமான நிலைமையில் அதை கொடுத்துட முடியும். ஸோ அதுக்காகவே ஒரு வித்தையை எப்படி கொடுக்கப்படணும், ஒரு வித்தை வாங்குறவருக்கு என்ன தகுதி இருக்கணும், கொடுக்குறவர் எந்த வகையில் அதை கொடுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாய் எந்த திசையை பார்த்துருக்கணும், அந்த பாயில் வித்தை வாங்குறவர் எந்த திசையை பார்த்துருக்கணும், அங்கே வைக்கக்கூடிய குத்து விளக்கு எந்த முகமாக பார்த்து எந்த இடத்துல இருக்கணுங்கிற வரைக்கும் அவ்வளோ டீட்டெயிலிங் வந்து இந்த ஒரு உபதேசம் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களில் அவ்வளோ தூரம் நுணுக்கமாக எழுதியிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக அது ஆழமாக சரியான வகையில் சாமி அப்போது எப்படி உபதேசம் கொடுத்தாரோ 1934 அதை அப்படியே கொடுத்துருக்கிறதாரு அப்படிங்கிறத நம்ம இதை வச்சே நல்லா நம்பிக்கையாக புரிஞ்சுக்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த வித்தையை நாம் எப்படி செய்யணுங்கிற அந்த ஃபார்முலாவும் இதில் எழுதியிருக்கிறது இன்னமும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது. எப்படி செய்யக்கூடாது, எப்படி செய்யணும், நம்ம நிஷ்டை அனுபவிக்கிறதுக்கு எந்த வகையாக செய்யணும், எப்பெல்லாம் இந்த வித்தையை செய்யணும், எப்படி உட்காந்து செய்யணும், இப்படி மொத்த டீட்டெயிலையுமே அவங்க வந்து எழுதியிருக்கிறது ரொம்பவும் ஒரு அருமையான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நாம் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு நாம் வித்தை வாங்கும் போது இந்த மாதிரி தான் கொடுத்தாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கவும் முடியும். நாம் நாளைக்கு கொடுக்குற நிலைமைக்கு வரும்போது நாம் சரியான வகையில் இந்த புஸ்தகத்தில் இருக்கிறபடியே கொடுக்கறதுக்கும் அது ஒரு வாய்ப்புள்ளதாக இருக்குது. அது 4ஆம் பாகமாக இங்கே வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் இந்த 4 பாகங்களையும் நாம் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இதில் பயணிக்கும்போது நமக்கு இந்த சித்த விதியினுடைய அந்த பிரதிபலனை நம்மளால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த சித்த விதியினுடைய நோக்கமே நம்முடைய ஜீவனானது அவனவனுக்குள்ளார அடங்கி அந்த நித்திய சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு அது தயாராகிறது தான். ஆனால் இந்த சமாஜ வாழ்க்கை முறையினுடைய நோக்கமே உலகத்தில், அது வரைக்கும் நாம் என்ன பண்ணுறோம், உலகத்தில் தான் வாழ்கிறோம், உள்ளுக்குள்ளார வாழ்கிறது கிடையாது. அந்த நித்தியானந்த சுகம் கிடைக்கிற வரைக்குமே உலகத்தில் இருக்கக்கூடிய சுக துக்கங்களில் நாம் ஒவ்வொரு விஷயத்துலையும் அனுபவப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். ஸோ அந்த நேரத்தில் நமக்கு அந்த உலகம் சார்ந்த ஜீவிதத்தில் நமக்கு ஒரு சாந்தி சமாதானமும் தேவைப்படுதுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தான் சாமி இந்த சித்தாசிரமத்துக்கான அந்த சட்டங்களை அவர் பின்பற்ற சொல்கிறார். அந்த ஆசிரம சட்டங்களை பின்பற்றும் போது நம்மளால் இந்த உலகத்திலையும் சாந்தி சமாதானமாக வாழ முடியும். சித்த வித்தை பயிற்சி கைவர பெறும்போது உள்ளுக்குள்ளார நாம்
நித்தியானந்த சுகத்தில் இருக்க முடியும் அப்படின்னு 2 வகையான மார்க்க நிலைகளை நமக்கு அவர் வந்து இங்கே காட்டி கொடுத்துருக்கிறாரு. ஸோ நம்மளால் முடிந்தவரை எவ்வளோ சட்டங்களை கடைபிடிக்க முடியுமோ அவ்வளோ சட்டங்களை கடைபிடிக்க முடியாத சட்டங்களுக்காக வேண்டி முயற்சி செஞ்சு அதையும் கடைபிடிக்கிறதுக்கான ஒரு நிலைமைக்கு வரணும். எதுக்காக அப்படின்னா, சாமி வந்து ஆனந்தர் அப்படின்னா யார் அப்படிங்கிறத பற்றி புஸ்தகங்களில் எழுதும் போது அவர் சொல்கிறாரு, 24 மணி நேரமும் நம்மளுடைய சட்டங்களையும் சமாஜத்தினுடைய சட்டங்களையும் அப்படின்னு 2 சட்டங்களை சொல்கிறார். நம்மளுடைய சட்டம் அப்படின்னா சித்த வித்தியார்த்திகளுடைய சட்டம், சமாஜத்தினுடைய சட்டம் அப்படின்னா உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய 300 சட்டம். அப்போது நம்மளுடைய சட்டங்களையும் சமாஜத்தினுடைய சட்டங்களையும் கடைபிடித்து கொண்டு 24 மணி நேரமும் அப்பியாசத்தில் இருக்கிறவர் யாரோ அவரே ஆனந்தர், அவரே நம்முடைய புத்திரர் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட நம்முடைய புத்திரருக்கு நம்மளுடைய குணங்கள் உண்டாகும் அப்படிங்கிறதையும் சாமி வந்து சொல்கிறாரு. ஸோ இப்போ நாம் அவரை வந்து அப்பாவாக ஏற்றுக்கிட்டோம், அவர் ஒரு நல்ல வழிகாட்டிங்கிறது நமக்கு தெரியும். கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கவும், நம்மளை அரவணைக்க வேண்டிய இடங்களில் அரவணைக்கவும் செய்யக்கூடிய ஒரு நல்ல பிதாவாக அவரை நாம் ஏற்றுக்கிட்டோம். ஏன்னா அதுக்கான தகுதி அவருக்கு இருக்குது. அவரை நம்ம அப்பான்னு கூப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான எலிஜிபிலிட்டியாக அவர் இருக்கிறார். ஆனால் பதிலுக்கு அவர் நம்மளை பார்த்து மகனேன்னு கூப்பிடணும்னு சொன்னால் இங்கே மகனுக்கான தகுதி என்னன்னு சாமி சொல்கிறாரு. 24 மணி நேரமும் நம்மளுடைய சட்டங்களையும் சமாஜத்தினுடைய சட்டங்களையும் கடைபிடித்து கொண்டு சதா அப்பியாசத்தில் இருக்கிறவர் தான் ஆனந்தர், அவரே நம்முடைய புத்திரருங்கிறார். அப்போ அவர் நம்மளை பார்த்து மகனேன்னு கூப்பிடணும்னு சொன்னால் நாம் இந்த சட்டங்களை கடைபிடிச்சுக்கிட்டு சதா அப்பியாசத்தில் இருக்கிறவர்களாக இருக்கணும். அவர் ஒரு அப்பாங்கிறத நமக்கு நிரூபிச்சிட்டாரு. ஸோ நாம் அவருடைய மகன் தாங்கிறத எப்போ நிரூபிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்கு நாம் எல்லோரும் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த அறிமுகத்தில் கூடவே நான் சேர்த்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாளையிலேருந்து நாம் இந்த 1ஆம் பாகத்துக்கான விஷயத்துலேருந்து நம்ம தொடருவோம். இதுதான் இந்த அறிமுகத்தில் நான் படித்த வரையில் எனக்கு புரிஞ்ச விஷயம் இது. இதை உங்களோட தெரிவிக்கணும்னு நினச்சேன். வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்க. அனைவருக்கும் ஆத்து நமஸ்காரம். ஐயா ஆத்து நமஸ்காரங்க. ஐயா ஆத்து நமஸ்காரங்க. ஐயா மடைதிருந்த வெள்ளம் போல் ரொம்ப அருவியாக உங்கள் வாக்கில் இருந்து அந்த சரஸ்வதி வந்து ஞானபிதாவுடைய கொள்கைகளை அழகாக வந்து எடுத்து சொன்னீங்க. ஏன்னா அப்போ ஞானபிதா அந்த வறுமையான காலத்தில் அந்த 5 ஆசிரமங்களை உருவாக்கி அந்த சொத்து பத்து அதிகாரப்பேர் எல்லாத்தையும் உண்டாக்கி எல்லாத்தையும் கொடுத்து விட்டு, இது நம்மால் உண்டாக்கியதல்ல, இந்த சித்த வித்தை அந்த மோட்ச சுகத்தினால் மட்டுமே இது நடந்ததாகுங்கிற அந்த உண்மை கருத்தையும் வந்து ரொம்ப ஓப்பனாக உடைச்சி ஐயா சொன்னதை நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி மலேசியா ட்ரிப்பு, அந்த லெட்ரு கரஸ்பாண்டன்ஸு அதெல்லாம் ரொம்ப எளிமையாக தெளிவாக ஒரு கூர்மையோட வந்து நல்லா நரேஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி 1921 அந்த மலையாள பாஷையில் வந்து இந்த ஃபஸ்ட்டு எழுதப்பட்டது இந்த சித்த வித்தை. 26 நமக்கு தமிழ் மொழிக்கு அப்படிங்கிற அந்த கருத்தையும் வந்து நாங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளவும் செஞ்சு கொடுத்துட்டு ஞானபிதா வந்து இவ்வளவு வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு. எவ்வளோ அமைதியாக இருக்கணும், எவ்வளோ அடக்கமாக இருக்கணும், எவ்வளோ ஒடுக்கமாக ஒடுங்கி உள்ளுக்குள்ளே வாழ முற்படணும், எவ்வளவு ஆனந்தமாக இருந்து தமக்குள்ளே வளர முயற்சிக்கணும். ஏதோ ஒரு படத்தை சொன்ன மாதிரி, டே ஆடிக்காரில் நான் புரண்ட ஆரப்பாளையம் கேட்டால் சொல்லிடுறான்னு, யாருன்னே கேட்பா, ஒருத்தனை கேட்க மாட்டான், நீ ஏன் சொல்லிடுறா அப்படிங்கிற இந்த மாதிரி மூவிகளை படங்களை பார்த்து நம்ம மாயையில் சிக்கி தவிக்கிறோம். அதனால் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் டாம்பிகம் வேணாம், தம்பட்டம் வேணாம், இருக்கிற இடம் தெரியாமல் அழகாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி லாஸ்ட்டில் அந்த இயற்கைக்கு விரோதம் இல்லாத இயற்கைக்கு வாழ்வியல் முறையை வந்து அப்பா வலியுறுத்திருக்காங்க. அதனால் 30/300/24 hours 30 சட்டம், அந்த 300 சட்டம் இதுக்குள்ளே இருந்து ஆனந்தரா புத்திரா அவருடைய பிள்ளைகளாக வந்து வாழ முயற்சிக்குங்கிறத அருமையாக சொல்லி முடிச்சிங்க. ஆனந்த கோடி நமஸ்காரம், ஆத்ம நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷங்க. நன்றிங்க. சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? யார் எதுவும் கேட்குறாங்களா? ஒன்றும் இல்லை. சரிங்க. அப்போ நாம் இந்த உபதேசத்தை வாங்கும் போது நாம் முன்னெடுத்து வச்சிருக்கக்கூடிய சத்திய வாசகத்தை என்றைக்கும் மறந்துடக்கூடாது. மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலையும் நாம் நடந்துக்காத வகையில் நாம் ஜாக்கிரதையோட மேலும் கீழும் இந்த வித்தையை செஞ்சுட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த தொடர் அபியாசத்தில் தான் நமக்கு அந்த கதி மாற்றம்ங்கிறது ஏற்படுது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கதியானது ஒரு சாதாரண கதி தான்.
அதையே நாம் மேலும் கீழும் அபியாசம் பண்ணி தான் அதை அசாதாரண வைத்தியனாக மாற்றமடைய செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த சமீரணன்னு சொல்லக்கூடிய தூக்கத்தில் இருக்கக்கூடிய கதிக்கு நிகராக அதை ஓடக்கூடிய கதியாக அதை நாம் சரி செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த ஏக கதி நமக்குள்ளார வரும்போது நாமளும் மிருகங்கிற அந்த பாவனையிலிருந்து மனிதன்கிற ஸ்தானத்தை அடைய முடியும். நமக்கும் அந்த விசேஷ புக்தி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க வரும். அந்த விசேஷ புத்தி தான் நித்தியம் எது அனித்தியம் எதுங்கிறத பிரித்தறிந்து பார்க்கக்கூடிய வஸ்து விவேகம். நித்தியா அனித்திய வஸ்து விவேகம்ங்கிறது அது நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு செயல்லையுமே இது சரியானதா, இது தவறானதா, இது ஜீவனை விரயம் பண்ணுறது சரியா தப்பாங்கிறத புரிஞ்சுக்கிற தன்மைங்கிறது நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஜீவனை விரயம் பண்ணுறதை யோசித்து தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த நிலைமைக்கு நம்ம வரும்போது அந்த ஜீவ ஸ்நேகமானது அதிகமாகும் போது அப்போ தான் இந்த சத்தியவாசகமானது சரியாக அதை கடைபிடிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை இந்த வேலையில் நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு மீதம் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து கவனிப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.